அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானியின் ரத யாத்திரையின் போது பைப் குண்டு வெடிக்கச் செய்து உள்ளிட்ட பல்வேறு பயங்கரவாத சம்பவங்களில் மூளையாக செயல்பட்ட நாகூரைச் சேர்ந்த அபுபக்கர் சித்திக் சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய மத போதகர் ஜாகிர் நாயக்குடன் நெருக்கமாக இருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் 1995 முதல் ஹிந்து அமைப்பு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பயங்கரவாதிகளால் குறிவைத்து கொல்லப்பட்ட பல்வேறு பயங்கரவாத சம்பவங்களில் தொடர்புடைய நாகூரைச் சேர்ந்த அபுபக்கர் சித்திக் மற்றும் நெல்லையைச் சேர்ந்த முகமது அலி ஆகியோர் தலைமறைவாக இருந்தனர். ஆந்திராவின் அன்னமய்யா மாவட்டத்தில் உள்ள ராயச்சோட்டி என்ற இடத்தில் 2 பேரையும் தமிழக பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஜூலை 1ஆம் தேதி கைது செய்தனர். ராயச்சோட்டியில் அவர்கள் இருவரும் இருந்த வீட்டில் ஆந்திர போலீசார் சோதனை நடத்தியதில் முக்கிய ஆவணங்கள், பென்டிரைவ்கள், ISI பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய ஏடுகள், இந்தியாவின் முக்கிய இடங்களின் வரைபடங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து பேசிய கர்னூல் DIG கோயா பிரவீன், கைது செய்யப்பட்ட அபுபக்கர் சித்திக்கை விசாரணை செய்ததில் இஸ்லாமிய மத போதகர் ஜாகிர் நாயக்குடன் அவர் நெருக்கமாக இருந்தது தெரிய வந்துள்ளது. தலைமறைவாக இருந்த காலத்தில் பெங்களூரு மல்லேஸ்வரம் பாஜக அலுவலக குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டுள்ளார் என்று தெரிவித்தார்.